சட்டமன்ற அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு எந்த அளவிற்கு சட்ட பாதுகாப்பு மட்டுமல்ல, பல்வேறு சட்டங்களின் மூலமாக இன்றைக்கு சமுதாயம் சமத்துவமாக நிலவுவதற்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மலைவாழ் மக்களுக்கெல்லாம் படிப்பதற்கும் அதிலே பொருளாதாரத்திலே உயர்வதற்கும் வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமையை தந்து இன்றைக்கு எல்லோரும் கல்வி கற்று வேலை வாய்ப்பிலை பெறக்கூடிய நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் என்பதனை இந்த நாட்டு மக்கள் எப்போதும் மறந்ததில்லை. அதை போல இன்றைக்கு படிப்படியாக தூய்மை பணியாளர்களுடைய சேவை எந்த அளவிற்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எல்லாம் மனதிலே வைத்து கால சூழ்நிலைக்கு ஏற்பட்ட போல இன்றைக்கு முன்னோடி திட்டமாக முதல் திட்டமாக சென்னையிலே 100 வாகனங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை போல தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப தொழிலுக்கு ஏற்ப தொழில் துறையின் மூலமாக அதே நேரத்தில் நம்முடைய தாட்கோ மூலமாகவும் தொழில் செய்வதற்கு கடன் உதவியும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை தந்தாலும் கூட கடந்த முறை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் வருகிற போது இன்றைக்கு 12,500 பட்டாக்களை தந்தாலும் கூட பல்வேறு பெயர்களுக்கு பெண்களுடைய பெயரிலும் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பெயரிலுமே அதிகமான அளவில் பட்டாக்களையும் வழங்கியிருக்கிறோம். அந்த பட்டாக்கள் மூலம் மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய அந்த ஏழ்மையான மக்களுக்கு வீடு கட்டக்கூடிய திட்டத்தின் மூலமாக பல்வேறு கிராமங்களை வீடுகளையும் கட்டித் தந்ததற்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் அந்த திட்டத்தை முழுமையாக கருதி இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆதிராவிட நலத்துறையின் மூலமாகவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாகவும் அவர்களுடைய இருக்கக்கூடிய பகுதிகளிலே சாலைகள் அமைப்பதும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கக்கூடிய பணியும் இன்றைக்கு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கென்று தனி நிதியை ஒதுக்கி அதையும் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், பொருளாதாரத்திலே இன்றைக்கு எதற்காக எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைக்கு நடைமுறையில் சாத்தியமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவத்தை துவங்கி அனைத்து சமுதாயத்தினரும் அங்கே வாழ வேண்டும் என்பதை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறநிலைத்துறையில் கோயில்களில் கூட எல்லோருமே இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் இன்றைக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஏற்றத்தாழ்வு இல்லாமல், சாதி சமயத்தின் பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதை முன்னிறுத்தி இந்தியாவிலே ஒரு மாநிலம் இருக்குது என்று சொன்னால் அது தமிழ்நாடாகத்தான் முன்மாதிரியாக வழங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு சான்றுகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சொன்னார். இது நடைமுறையில் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதனை நாம் பல்வேறு அவர்கள் செய்யக்கூடிய திட்டத்தின் மூலமாக, அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அம்பேத்கரனுடைய நினைவு தினத்தில் இங்கே பெறக்கூடிய பயனாளிகளும் நீங்களும் இன்றைக்கு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக வந்திருந்தாலும் தொழில் முனைவோர்களிலே தொழில் அதிபர்களாக தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.